வாங்க இன்றைக்கி வாழைப்பூ பொரியல் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல வாழைப்பூ சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து கையில் வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தடவிக்கலாம். தேங்காய் எண்ணெய் தடவிட்டு எடுக்கும்போது நமக்கு வந்து கையில் வந்து கரையாகாமல் இருக்கும். எண்ணெய் தடவினதுக்கப்புறமா ஒவ்வொரு இதாக எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். இந்த ஒவ்வொரு இதாக எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே இருக்க அந்த தோலை எடுத்துட்டு நம்ம அந்த வாழைப்பூ மேலே கொஞ்சம் லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கலாம். தேய்ச்சி விடும்போது அந்த இதெல்லாம் நமக்கு எடுக்க ஈஸியாக இருக்கும். அதுக்குள்ளே இருக்க நரம்பை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நரம்பு இருக்குங்க, அதை எடுத்துக்கலாம். அப்புறம் தோல் மாதிரி ஒன்று இருக்கும், அதை எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே வந்து நம்ம எடுக்காமல் செய்யக்கூடாது. எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். இது நம்ம எடுக்காமல் விட்டுட்டோம்னா இது நமக்கு வந்து வயிற்று வலி வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் வந்து நம்ம இதை க்ளீன் பண்ணி இதெல்லாம் எடுத்துக்கணும். இதுக்குள்ளே இருக்க நரம்பையும் தோலையும் எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி தாங்க நரம்பும் தோலும் இருக்கும். இதை தான் நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி தாங்க இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. மொத்த வாழைப்பூவையும் நம்ம எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதை வந்து பொடி பொடியாக நறுக்கிக்கலாங்க. இப்போ நறுக்குன வாழைத்தண்டெல்லாம் வந்து அரிசி களைஞ்ச தண்ணியில் போட்டு வைக்கணுங்க. கழனி தண்ணின்னு சொல்லுவாங்க. அதில் போட்டு வச்சா தான் கருத்து போகாமல் இருக்கும். அப்புறம் வடசட்டியில் வந்து நல்லா தண்ணி சூடாக வச்சுக்கலாங்க. இந்த சுடு தண்ணியில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க வாழைப்பூ சேர்த்தி ஒரு 10 நிமிஷம் வேக விட போகிறோம். வாழைப்பூலாம் சேர்த்ததுக்கப்புறமா இந்த வாழைப்பூக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்துவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சுக்கலாங்க. நம்ம இதை வேக வச்சு வடித்து தான் செய்ய போகிறோம். தண்ணியை வந்து வடிச்சிட்டு வாழைப்பூ மட்டும்தான் எடுத்துக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா வாழைப்பூ வெந்து வந்துருச்சுங்க. ரொம்ப நேரம் வேக எடுத்துக்காது. இது வெந்ததுக்கப்புறம் வடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வடை சட்டியில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து இது நல்லா பொரியட்டும். இப்போ பார்த்திங்கன்னா கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சிங்க. கட் பண்ணி வச்சுருக்க 3 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை எடுத்துக்கலாங்க. நம்ம வந்து வாழைப்பூலேயே வந்து மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் சேர்த்திருக்கோம். அதனால் ஒரு 2 பச்சை மிளகாய் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க. பச்சை மிளகாய் சேர்த்தும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வாழைப்பூக்கு நம்ம முன்னே கல்லுப்பு போட்டு இந்த வெங்காயத்துக்கு தகுந்த உப்பு மட்டும் இப்போ தூளுப்பு கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வாழைப்பூவை வந்து வடித்து எடுத்து வச்சுருக்கோங்க. அதை சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை வந்து கம்மியாக வச்சுக்கலாம். வச்சுட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அடுப்பில் இருக்கட்டும். பார்த்திங்கன்னா நல்லா அதுக்குள்ளே இருக்க மிச்சம் மீதி தண்ணி நல்லா சுண்டி வந்துருச்சுங்க. 1/2 மூடி தேங்காவை துருவி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு கலந்து விட்டுக்கலாங்க. வாழைப்பூ பொரியல் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இது நல்லா கிளறி விட்டுக்கலாம் தேங்காய் சேர்த்திட்டு. நல்லா கிளறி விட்டாச்சுங்க. அவ்வளோதாங்க, வாழைப்பூ பொரியல் ரெடி ஆச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.